எமதினிய மாணவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது பர்சன்டேஜ், சதவிகிதம். மாடல் 1, மாதிரி 1. The price of a shoe is increased from ₹2,000 to ₹2,500. Find the percentage of increase. ஒரு ஆடையின் விலை ₹2000 ₹2500 அதிகரித்தால் அதிகரிப்பு சதவீதம் என்ன? A 15%, B 18%, C 20%, D 25%. என்ன கொடுத்துருக்காங்க? ₹2000 2500 இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதிகரிக்கிறது கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த பெரிய நம்பர் சின்ன நம்பரை மைனஸ் பண்ணணும், கழிக்கணும். அப்போ 2500 2000 கழிக்கலாம். அப்போது மீதி 2500 2000 கழிச்சா 500. எப்பயுமே நம்ம குறைஞ்சது தான் கீழே போடணும். அப்போது 2000 கீழே, மேலே 500. அப்போ 500/2000 பெருக்கல் பர்சன்டேஜ் இருக்கிறதுனால 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ என்ன பண்ணலாம் பாருங்க. அதாவது 500 இருக்கிற 2 0 கேன்சல் பண்ணலாம். அதே மாதிரி 2000 கூட 2 0 கேன்சல் பண்ணலாம். அப்போ 5/20 × 100. அப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 1 0 0 10 இருக்கிற ஒரு 0 கேன்சல் பண்ணலாம், 20 இருக்கிற ஒரு 0 கேன்சல் பண்ணலாம். 5/2 பெருக்கல் 10. அப்போ 10ல் எத்தனை 2 இருக்குது? 5 2 இருக்குது. அப்போ 5 பெருக்கல் 5 that is 25. அப்போ 25%. D is the answer. Next, the price of a shoe is increased from ₹2,100 to ₹2,520. Find the percentage of increase. ஒரு ஆடையின் விலை 2100 2250 அதிகரிக்கின்றது எனில் அதிகரிப்பு சதவீதம் காண்க. A 15%, B 18%, C 20%, D 25%. சரி, அதான் நம்ம என்ன சொன்னோம், பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிச்சிருங்க. அப்போ என்ன, 2520 2100 கழிக்கணும். கழிச்சாக்கா ₹420. அப்போது இதில் அந்த 2 நம்பரில் குறைஞ்ச நம்பரை கீழே போடணும். 2100 2520 இதில் குறைஞ்சது 2100, அதை கீழே போடணும். அப்போ 420/2100 பெருக்கல் பர்சன்டேஜ்னால 100. சரி, இப்போ என்ன செய்யலாம், 420 இருக்கக்கூடிய ஒரு 0 கேன்சல் பண்ணலாம். அதே மாதிரி 2100 இருக்கக்கூடிய ஒரு 0 கேன்சல் பண்ணலாம். சரி, அப்போ என்ன வரும், 42/210 பெருக்கல் 100. இப்போ என்ன செய்யலாம், 100 இருக்கக்கூடிய ஒரு 0 கேன்சல் பண்ணிவிட்டு அதே மாதிரி 210 ஒரு 0 கட் பண்ணலாம். அப்போ 42/21 பெருக்கல் 10. அடுத்தது பார்த்தீங்கன்னா 21 எத்தனை, 42 எத்தனை 21ன்னு பார்க்கலாம். 21 21 கூட்டினா 42 வந்துடும். அதனால் ஆட்டோமேட்டிக்காக என்ன, 2 முறை இருக்குது. அப்போ 2 பெருக்கல் 10 that is 20%. Answer is C. Next, if a car is sold ₹2 lakhs from its original price ₹3 lakhs, then find the percentage of decrease in the value of the car. ₹3,000 அதாவது 3 லட்சத்திற்கு மதிப்புள்ள ஒரு மகிழுந்தை 2 லட்சம் ரூபாய்க்கு விற்றால் அந்த மகிழுந்தின் விலை குறைப்பு சதவீதத்தை காண்க. அது இன்க்ரீஸ் கேட்டாங்க, இது டிக்ரீஸில் கொடுத்துருக்காங்க. சரி, எல்லாம் ஒன்று தான். பெரிய நம்பர் எது கொடுத்தா என்ன, நமக்கு பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிக்கணும். 3 லட்சத்துலேருந்து 2 லட்சத்தை கழிக்கணும். அப்போ அது 0 விட்டுடுங்க. 3ல் 2 போனால் 1. அப்புறம் எத்தனை 0 இருக்குது? 5 0 இருக்குது. பக்கத்தில் சேர்த்துனா சின்ன தான் 1 lakh, 1 லட்சம். இதில் பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் கொடுத்ததுனால ஒரிஜினல் ப்ரைஸ், அதாவது அதிகத்தை கீழே போடணும். அப்போது மேலே 1 lakh கீழே 3 lakh, அதாவது 1 லட்சம்/3 லட்சம் பர்சன்டேஜ் கேட்கறதுனால பெருக்கல் 100. மேலே எத்தனை சைபர் இருக்குது? 5 சைபர் இருக்குது. கீழே எத்தனை சைபர் இருக்குது? 5 சைபர் இருக்குது. ரெண்டையும் கட் பண்ணிடலாம். கட் பண்ணிட்டா 1/3 பெருக்கல் 100. இப்போ 100 3ஆல் டிவைட் பண்ணணும்.
3 9 மீதி 1 10, 3 9 மீதி 1 பை 3. அப்போ 33 1/3%. அப்போ ஆன்சர் இஸ் என்ன பாருங்க, இதில் பாரு 2 விட கொடுத்துருக்காங்க. 33 1/3. லாஸ்ட்டில் டி பார்த்தீங்கன்னா 33 2/3. அப்போ கரெக்டாக நம்ம எழுதும்போது கரெக்டாக எழுதணும். 33 1/3 தான் வரணும். அப்போது ஆன்சர் இஸ் ஏ. நெக்ஸ்ட், the price of a house is decreased from 15 lakhs to rupees 12 lakhs. Find the percentage of decrease. ஒரு வீட்டின் விலை 15 லட்சம் ரூபாயிலிருந்து 12 லட்சம் ரூபாயாக குறைந்தது எனில் குறைந்த சதவீதம் என்ன காண்க. ஏ 35%, பி 20%, சி 30%, டி 33%. சரி, இப்போ என்ன சொன்னோம், பெருசுலேருந்து சிக்ஸை கழிக்கணும். அப்போது 15 லட்சத்துலேருந்து 12 லட்சத்தை கழிக்கணும். லட்சம்னும் போது 5 0, இதுலேயும் 5 0, அதுலேயும் 5 0 இருக்குது. அப்போ 15ல் 12 போனால் 3, பக்கத்தில் 5 0 சேர்த்திங்க. அப்போ 3 லட்சம், 3 lakhs. அப்போ இது என்ன இன்க்ரீஸா டிக்ரீஸா? டிக்ரீஸ்னு கொடுத்ததுனால பெரிய நம்பரை கீழே போடணும். கீழே போட்டால் 15 லட்சம், மேலே வந்து 3 லட்சம். அப்போ மேலே 5 0 பெருக்கல் பர்சன்டேஜ் சேர்க்கறதுனால 100. மேலேயும் 5 0 இருக்குது, கீழேயும் 5 0 இருக்குது. ரெண்டையும் கட் பண்ணிடலாம். கட் பண்ணிட்டா 3/15 பெருக்கல் 100. இப்போ 3யும் 15யும் 3ஆம் வாய்ப்பாடில் சுருக்கலாம். 3 3 3 15. அப்போது 1/5 பெருக்கல் 100. நல்லா பார்த்துட்டோம்னா 1 கீழே தான் 5 வரும், மேலே வந்துடாது. அப்போது 100/5 ஆகும். 100 5ஆல் வகுத்தா 10ல் எத்தனை 5 இருக்குது? 2 5 இருக்குது. 0 சேர்த்தனா 20. அப்போது 20%. பி இஸ் தி ஆன்சர். நெக்ஸ்ட், the number of literate persons in the city increased from 5 lakhs to 8 lakhs in 5 years. What is the percentage of increase? இதில் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ்னு கொடுத்துருக்குறாங்க ஒன்று. ரெண்டாவது வந்து 5 இயர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அந்த இயர்ஸை பற்றி நமக்கு கவலையே இல்லை. அது எதுவாக இருந்தால் நமக்கு என்ன எத்தனை வருஷம் கழித்து கேட்டால் என்ன 6 இல்லை 7 இயர் தேவையில்லை. எதுலேருந்து எதுன்னு மட்டும்தான் பார்க்கணும். அப்போது ஒரு நகரத்தில் கல்வி அறிவு பெற்றவர்களின் எண்ணிக்கை 5 ஆண்டுகளில் 5 லட்சத்திலிருந்து 8 லட்சமாக அதிகரித்தது எனில் அதிகரிப்பின் சதவீதம் என்ன? பார்த்தீங்களா, இது என்ன 5 லட்சத்துலேருந்து 8 லட்சமாக அது இன்க்ரீஸ் ஆகுதுன்னு தான் கொடுத்துருவாங்க ஒழிய மற்றபடி எதுவுமே தேவையில்லை. அப்போ 5 8 பெருசு இதில் 8 8 - 5/8 - 5 = 3. இப்போ இது என்ன அதிகரிப்பா குறைவா? அப்போ இன்க்ரீஸ் அதிகரிப்புன்னு கொடுத்துருக்குது. அதிகரிப்புன்றதுனால குறைஞ்சதை கீழே போடணும். குறைஞ்சது இதில் 5 3/5 பெருக்கல் 100. இப்போ 100யும் 5யும் கட் பண்ணலாம். 10ல் 5 வந்து 2 முறை 0 சேர்த்துனா 20. அப்போ 3 பெருக்கல் 20 தட் இஸ் ஈக்குவல் டு 60%. அப்போ ஆன்சர் இஸ் பி 60%. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டன் வரும், அதில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆல்னு வரும். அதையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ, நன்றி.